உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கை சரித்திரம், அவருடைய சாதனைகள், அவருடைய போதனைகள், அவருடைய சித்தாந்தங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய கருத்தியல்கள், அவருடைய ஞான வெளிச்சம் என்பதாக நம்முடைய விடியல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அவருடைய சத்திய ஞான பெரு விண்ணப்பம், சிறு விண்ணப்பம், சத்திய ஞான விண்ணப்பம், சத்திய விண்ணப்பம் என்று 4 வகைகளில் அவர் பல கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அதில் சத்திய விண்ணப்பம் என்கின்ற பகுதியிலிருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய உமர் கயாம் சொன்ன ஒரு கருத்து. அவர் சொல்கிறாரு, கண்களை மூடிக்கொள், உன் மனசுக்குள் ஒளி தெரியும், உன் பார்வை விரியும், அதற்கு பின்பு நீ அனுபவிக்கின்ற ஆனந்தம் எப்போதும் எப்போதும் உன்னோடு இருக்கும் என்று சொல்கிறார். உமர் கயாம் என்கின்ற அந்த பாரசீக கவிஞர் சொல்லுகின்ற அந்த உள்மன வெளிச்சம், உள்மன ஒளி எது என்பதைத்தான் நம்முடைய வள்ளல் பிரான் சத்திய ஞான ஜோதியாக, சத்திய பெரும் கருணையாக நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சத்திய ஞான விண்ணப்பம் என்கின்ற பகுதியிலிருந்து நம்முடைய வள்ளல் பிரான் சொல்லுகின்ற அந்த கருத்தியலை பார்க்கலாம். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான் இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும் என்பதே எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. இவ்வளோ நீளமா ஒரே வாக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை முதல்ல நம்முடைய வள்ளல் பெருமானுக்கு இருக்குங்கிறத உணர்ந்து கொண்டாடணும். ஆரம்பிச்சாரு, வரிகள் 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 வரிகளா போயிட்டே இருந்து சொல்லுகின்ற கருத்தை எந்த விதத்திலும் குறைபடாமல், எந்த விதத்திலும் உடைபடாமல் அப்படியே நம்ம கையை பிடிச்சி இங்கே வாப்பா இங்கே வாப்பா அப்படின்னு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சொல்கிறாருல்ல. இந்த வாஞ்சை இருக்கு, இதை முதல்ல நம்ம கொண்டாடுவோம். அதற்கு அப்புறம் அவருடைய பத்திக்கு போகலாம். அதில் அவர் குறிப்பாக சொல்கிறது என்னன்னா, நம்ம எப்போவுமே ஏங்கிட்டு இருப்போம்ல, பலவிதமான ஏக்கங்கள் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் நம்ம அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம் எது என்றால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய இந்த உடல். இந்த உடல் ஒன்றே ஒன்று தான், இந்த உயிரும் ஒன்றே ஒன்று தானே, இந்த வாழ்க்கையும் ஒன்றே ஒன்று தானே. ஆனால் அதை பற்றிய நிறைவு நமக்கு என்னைக்காவது இருக்கா? மனசு ஃபுல்லாக ஏக்கத்தை நிரப்பி வச்சுட்ருக்கோம். மனசு ஃபுல்லாக கண்கள்லேயே தெரியும் அந்த ஏக்கம், எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு. மனசு நிறைவாக இருந்தால் முகத்தில் ஒரு ஜோதி தெரியும்ல, ஒரு வெளிச்சம் தெரியும், ஒரு ஒளி தெரியும், ஒரு நிறைவு தெரியும்ல. அதைத்தான் வேண்டுகிறார் வள்ளல் பெருமான் இந்த பத்தியில். இவ்வுலகினிடத்து ஆறறிவுள்ள உயர் உடைத்தாகிய தேகத்தை பெற்ற யான், இதுதான் மிக முக்கியம். ஏன்னா ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் உயிரினங்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் எந்த ஓரறிவு உயிரோ, ஈரறிவு உயிரோ, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு வரைக்கும் ஏங்குதா? என்னைக்காவது அது ஏங்கி இருக்கா? ஒரு நாய்க்குட்டின்னு வச்சுக்கோங்களேன், நான் நாய்க்குட்டியாக பிறந்துட்டேனே, ஒரு பூனைக்குட்டியாக பிறந்திருக்கலாம், இல்லை ஒரு சிங்கக்குட்டியாக பிறந்திருக்கலாம், ஒரு யானைக்குட்டியாக பிறந்திருக்கலாம், ஒரு கன்றாக பிறந்திருக்கலாம், எனக்கு நான் நாய்க்குட்டியாக இருக்கிறது பிடிக்கவே இல்லை அப்படின்னு என்னைக்காவது அது நினைக்குமா? கிளி நான் குயிலாக பிறந்திருக்கலாமே, இல்லை மயிலாக பிறந்திருக்கலாமே அப்படின்னு ஏங்குமா? இல்லை மயில் தான் எப்படி, என்னால் வீட்டில் வச்சு இருக்கவே முடியலை, எப்போ பாரு காட்டிலே தான் சுற்றிட்டு இருக்க வேண்டியிருக்கு, நான் சின்ன கிளியாவோ இல்லை குருவியாவோ இருந்தால் வீட்டுக்குள்ளே போய் இருக்கலாம்ல அப்படின்னு நினைக்குமா? அப்படி எதுவுமே நினைக்காது. தன்னளவில் இந்த ஓரறிவு முதல் 5 அறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள் நிறைவாக இருக்கின்றன. தன்னுடைய உடம்போடு, தன்னுடைய திறமையோடு, தன்னுடைய திறமையின்மையோடு அவை நிறைவாக இருக்கின்றன. ஆனால் மனிதர்கள் நம்முடைய உடம்பு என்கின்ற இந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை வச்சுக்கிட்டு நம்ம நிறைவே இல்லாமல் மனசு முழுக்க ஏக்கத்தை சுமந்துட்டு இருக்கோம். அதைத்தான் வள்ளல் பெருமான் உயர் பிறவியாக இந்த 6 அறிவு அப்படின்னு சொல்றார். அதன் மூலமாக நம்முடைய கண்ணை திறக்கிறார். இத்தேகத்திற்கு இடைக்கிடை நேருகின்ற மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து. எப்போ இந்த மாதிரியான அவஸ்தைகள்லாம் வரும்னா, மனசு முழுக்க ஏக்கம் இருக்கும்போது தானாவே வந்து சேரும். நிச்சயமாக எந்த விதத்திலும் நிறைவே தோன்றாது. அப்படியாக இல்லாமல் மனசில் நிம்மதி இருந்து விட்டால், மனசில் நிறைவு இருந்து விட்டால், முகம் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத
வாழ்ந்தே நாம் கண்டுபிடிச்சிடலாம். அப்படியாக ஒரு பயணத்தை இன்னையிலிருந்து நம்ம துவங்கலாம். சரியா? இதை படிக்கின்ற, இதை கேட்கின்ற இந்த நொடியிலிருந்து மனசை நிறைவாக வைத்துக் கொள்வது எப்படிங்கிற அந்த ஒரு மாய வித்தையை நாம் கற்றுக்கொள்ளலாம். இத்தேகத்தையே நித்திய தேகமாக்கி கொண்டு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எத்துணையும் தடைப்படாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும். எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் தடைப்படாத பேரின்ப சித்தி வாழ்வை பெற்று வாழ்தல் வேண்டும்னா எப்படி கிடைக்கும் அந்த பேரின்ப சித்தி வாழ்வு? ஏதாவது கடையில் கிடைக்குமா? பை எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாமா? இல்லை ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு போய் வாங்கிட்டு வந்துடலாமானா இல்லை, வெளியிலேயே கிடைக்காதுங்க. நம்ம மனசுக்குள்ளே தான் அந்த பேரின்ப சித்தி வாழ்வுங்கிறது இருக்குது. மனசில் இதயத்தில் 4 அறை இருக்குது தெரியுமா? எதுக்காக 4 அறை இயற்கை கொடுத்துருக்கு? அந்த 4 அறை முழுக்க ஒரு அறையில் அன்பு, ஒரு அறையில் கருணை, ஒரு அறையில் பேரின்பம், ஒரு அறையில் பெருமகிழ்ச்சி, இப்படியாக நிறைத்து வைத்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மிக 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 குதூகலமாக கொண்டாட்டத்துக்குரியதாக மாறிவிடும். அதைத்தான் பாரதியார் இன்று புதிதாய் பிறந்தேன் அப்படின்னு சொல்றார். இன்றுங்க சொல்றதை விடவும் ஒவ்வொரு நொடியும் நாம் புதிதாய் பிறந்து கொண்டே இருந்தால் நிச்சயமாக வாழ்க்கை பெரிய நந்தவனமாக ஜொலிக்கும். எனது சத்தியமான அதிதீவிர விருப்ப முயற்சியாக இருக்கின்றது. அதில் தான் மிகப்பெரிய ஒரு சூட்சுமத்தை வைக்கிறார். முயற்சியாக இருக்கின்றதுன்னு சொல்றார் பாருங்களேன். வள்ளல் பெருமானுக்கே முயற்சின்னு சொல்றார். அவர் எல்லாம் கடந்த ஞானி, மிக மிக உன்னதமான ஞானத்தை பெற்றவர். அவரே முயற்சியாக இருக்கின்றது. முயற்சி செய்யும்போது அவர் ஒரு இமயம், அவர் ஒரு மிகப்பெரிய மலை, நாமெல்லாம் வெறும் மண்ணுருண்டை. அவரே முயற்சி செய்யும்போது மண்ணுருண்டைகளாகிய நாம் முயற்சி செய்ய வேண்டாமா? வெறுமே உருண்டுகிட்டே இருக்கிறதுக்காக நம்ம வாழ்க்கை இல்லை. அதனால் அந்த 4 அறைகளில் யாரெல்லாம் எதை நிரப்பப் போகிறீர்கள் என்பதை பட்டியலிட்டு கொள்ளுங்கள். நிச்சயமாக சூழ்ச்சி வேண்டாம், பொறாமை வேண்டாம், ஏக்கம் வேண்டாம், பெருமூச்சு வேண்டாம். அதற்கு பதிலாக அன்பை நிறைப்போம், பேரன்பை நிறைப்போம், மகிழ்ச்சியை நிறைப்போம், களிப்பை நிறைப்போம். வாழ்க்கை நிம்மதியாகும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.